விடியதன் உருவமை குலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகுக்குடை வடிவினர் பயில்வழி வளமுறை இறையே. என்னை ஈன்ற பொழுதுக்கும் பிறந்தவனை ஈன்றெடுத்த என் தாய் தந்தை திருவடி பாதத்தை வணங்கி தொழுது நேயர் பெருமக்கள் எல்லோருக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் கூறி, நேயர்கள் அனைத்து செல்வமும் நீண்ட ஆயிலும் நிறை செல்வம் பெற்று வாழ்வதற்கு அச்சு முறி விநாயக பெருமானுடைய சிறப்பை ஒரு பதிகத்தை பாடி இப்போது நம்ம ஆரம்பிப்போம். நமக்கு தமிழ் புத்தாண்டு தேனினின் இனிய பராபவ வருடம் மலர்கின்றது. 14/4/2026 செவ்வாய்க்கிழமை சதய நட்சத்திரத்தில் மிக அற்புதமான ஆண்டாக நமக்கு மலர்கின்றது. இந்த தமிழ் புத்தாண்டு இந்த 2026 நடக்கக்கூடிய மிக சிறப்பான வரலாறு மிக்க சில நிகழ்வுகளோடு சேர்ந்து இந்த பராபவ வருடமும் ஒட்டி கொள்கின்றது. எப்படி பார்த்தீங்களா? 2026 ஏற்கனவே தமிழ் ஆங்கில புத்தாண்டுக்கு உங்களுக்கு சிறப்பாக சொல்லியிருக்கிறேன். அதோட பராபவ வருடம், பரபரப்பான பராபவ வருடம், பராபவ வருடம்னு சொல்ல பரபரப்பான வருடம் கூட சொல்லலாம். இப்போ அப்படி இருக்குது நிலைமை, கலியுகம். அப்போ நேயர்கள் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். பாதம் பணிந்து இந்த வருடம் கடந்ததை மறந்து இனிமேல் நடக்க போகிறதை நினைந்து நல்ல செய்திகளையும் நல்ல தாக்கத்தையும் நல்ல வருமானத்தையும் நோய் நொடி இல்லாத வாழ்க்கையும் கொடுப்பதற்கு நேயர் பெருமக்கள் பாதம் சொற்று உள்ளபடி 12 ராசிக்கு நம்ம பதிவு செய்வோம். அடுத்து நாம் காண இருப்பது பரபரப்பான பராபவ வருடத்தில் பாக்கியத்தை கொடுக்கக்கூடியது, ஆக்களை கொடுக்கக்கூடியது விருச்சிகம், பாக்கியத்தை கொடுக்கக்கூடியது விருச்சிகம், ஆற்றலை கொடுக்கக்கூடியது விருச்சியம், மோதலை கொடுக்கக்கூடியது விருச்சியம், அதிசயத்தை நிரூபிக்கிறது விருச்சியம், அரசியலை அப்பாற்பட்ட சக்தியை படைத்தது விருச்சகம், அடமண்டுக்கு உரியது விருச்சகம், அன்னை தந்தைக்கு உரியது விருச்சகம், நோய்க்கு உரியது விருச்சகம், ஆராய்ச்சி அறிவுக்கு விருச்சகம். ஏன் கரெக்டாக கேளுங்க. 7, 8, 9, 10 10க்கு உரிய பிளானட்டு உச்சம், 10க்குரிய சூரியன் நேசத்தில் உச்சம். அப்போ எப்படி இருக்கும்? எந்த தொழில் செஞ்சாலும் நீங்கள் சொல்கிறத கேட்கணும். நீங்கள் சொல்கிறத கேட்கக்கூடிய வார்த்தைகள் தான் இதுக்கு வாக்குத்தன்மை, வாக்கு வலிமை, வாக்கு அதிர்ஷ்டம். ஏன்னா விருச்சகத்துக்கு 2க்கு 5க்குரிய குரு, 2க்கு 5க்குரிய குரு. விருச்சகத்தில் இருக்கவங்கள பாருங்களேன், வாக்குத்தன்மை அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு வாக்கு சரீரம் நிறைய இருக்கும். சொல்வன்மை, நயமிக்கவை, பயம் இல்லாதவை, எதிலும் சிறப்பான ஆண்டாக மாறும். அப்படிப்பட்ட விருச்சிகத்துக்கு இந்த வருடம் எப்படி இருக்கும்? ராசிநாதன் உங்கள் ராசிக்கு 5ல் இருக்கார், விருச்சிகத்துக்கு மீனத்தில் இருக்கார், நட்பு கிரகத்தில் இருக்கார். கவலையப்படாங்க. 2க்கு 5க்குரிய குரு உங்களுக்கு 7, 8 மறைஞ்சிருக்காரு. கொஞ்ச நாளைக்கு இன்னொரு 3 மாதத்துக்கு கொடுக்கல் வாங்கல கவனமாக இருங்க, பிறர்கிட்ட கவனமாக இருங்க, நண்பர்கள்ட்ட கவனமாக இருங்க, பெண்கள்கிட்ட குறிப்பாக கவனமாக இருங்க, நோயுடைய தாக்கத்தில் கவனமாக இருங்க, பெண்கள்கிட்ட கவனமாக இருங்க, மருத்துவ செலவில் கவனமாக இருங்க, அதுலேயும் தேய்பிரையில் ரொம்ப கவனமாக இருங்க. விருச்சக ராசிக்காரவங்க தேய்பிரையில் ரொம்ப கவனமாக இருங்க. அப்படியெல்லாம் இருந்து வந்தால் இந்த வருடம் பராபவ வருடம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அற்புதமான வருடமாக மாறும் என்பதில் மாற்றுக்கிறது. எப்படிங்க? வெளிநாட்டுக்கு போங்க, வெளி உலகத்துக்கு போங்க, ஐஏஎஸ்க்கு போங்க, ஐபிஎஸ்க்கு போங்க, வியாபாரத்துக்கு போங்க, நீர் சம்பந்தப்பட்ட அனைத்து தொழிலுக்கும் போங்க. பாருங்கள், நீர் சம்பந்தப்பட்ட அனைத்து தொழிலுக்கும் போங்க. கப்பல் போக்குவரத்து, மேரின் போக்குவரத்து எல்லாத்துக்கும் வந்தது. தாயினுடைய உடல்நிலை, தாயினுடைய சோர்வு, தாயினுடைய மருத்துவ செலவுகள், இதையும் எச்சரிக்கையாக பார்த்துக்கங்க. ராசி கட்டத்தை எடுத்துக்கங்க, நவம்சம் எடுத்துக்கங்க. உங்களுக்கு செவ்வாய் எங்கே இருக்கான்னு பாருங்கள், குரு எங்கே இருக்கான்னு பாருங்கள். உங்கள் 9 நவக்கிரகங்களும் உங்களுடைய ஜாதகத்தில் எங்கே இருக்கு பாருங்கள். அப்போ எந்த கிரகத்துக்கு எந்த திசை பற்றி நடக்கிறத பாருங்கள், திசை சாந்தியை பாருங்கள். பார்த்துக்கிட்டு உங்களுக்கு வேண்டிய தொழில் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. ஜலம், நீர் சம்மந்தப்பட்ட அனைத்து தொழிலும் உங்களுக்கு தான். உங்களுக்கு தான். கவலையே படாதீங்க. எந்த தொழில் செஞ்சாலும் சரி, நண்பர்கள் சேர்க்கை நீங்கள் வச்சுக்கலாம். இந்த விருச்சகம், ரிஷபம், துலாம்,
மேஷம் இவங்கெல்லாம் இந்த நண்பர்களுக்கு கொஞ்சம் நெருக்கமாக இருப்பாங்க. ஏன்னா அந்யோன்யம் ஜாஸ்தி, ஏன்னா வசியத்தன்மை ஜாஸ்தி, ஏன்னா பாசங்களுக்கு ஜாஸ்தி. அந்த மாதிரி ராசியெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிடலாம். அதனால் அப்படிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பராபவ வருடம் மிக நல்ல வருடமாக மாறும். இப்போ சனி எடுத்துக்கோங்க. 3 ராஜகிரகத்தில் நமக்கு வந்துட்டோமா, அப்போ சனி எடுத்துக்கோங்க. அப்போ சனி வந்து உங்களுடைய ராசிக்கு 5 பஞ்சமாதிபதி, 1 2 5 பஞ்சமாதிபதி. சரி, 5ல் இருந்தானா இல்லாட்டின்னா குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிறது, குலதெய்வ வழிபாடு, குழந்தைகளுடைய படிப்பு, குழந்தைகளுடைய நலம், குழந்தைகள் அமைதியாக இருக்காமல் இவ்வளோ நாளாக பேசாமல் இருந்தாங்க, இப்போ நல்லா பேசுகிறாங்கய்யா. இவ்வளோ நாளாக படிக்காமல் இருந்தாங்க, இப்போ நல்லா படிக்கிறாங்கய்யா. அப்படி சொல்கிறேன் பார்த்தீங்களா? அப்போ விருச்சகத்துக்கு 3க்கு 4க்குரிய சனி 5ல் இருக்கார், 3க்கு 4க்குரிய முயற்சி ஸ்தானத்துக்குரிய சுகஸ்துக்குரியவர், 5ல் பஞ்சமாதிபதி சனி இருக்கார். அதனால் ரொம்ப கவனமாக கொஞ்சம் அகலக்கல் வைக்காமல் இருந்தால் போதும். எவ்வளோ நாளைக்கு? 6/6/2026 வரை, 6/6/2026 வரை கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதுக்கு மேலே காலரை தூக்கி விட்டுக்கிட்டு, ஏன் குரு வர்றாரு, 5ஆம் பார்வையாக குரு பயிற்சி. இந்த குரு பயிற்சி மட்டும் இல்லை, இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அழகாக வர்றாரு. 7 8 9 வர்றாரு. அடுத்து 10, அடுத்து 11, 2026 27 28 3 வருஷம் விருச்சிக ராசிக்காரவங்களுக்கு குழந்தைகளுக்கு திருமண பொருத்தமாக, திருமண வைபவங்கள் எல்லாமே மங்களகாரியாகலாம், எல்லாமே மங்களம், எல்லாமே வேலைவாய்ப்பு, எல்லாமே வெளிநாடு, எல்லா வகையிலும் சிறப்பான ஆண்டாக இருக்கும். 26 ஜூன் 26 ஜூன் 27 ஜூன் 28 கண்டிப்பாக மற்றற்ற மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஆண்டாக மாறும். விருச்சிக ராசினர்களுக்கு கஷ்டப்பட்டு ரொம்ப நாளாக இவ்வளோ நாளாக வாழ்க்கையை சூன்யமாகி விட்டது, வாழ்க்கையை இருள் அடைந்து விட்டது, வாழ்க்கையை வெந்து போய் விட்டது, வாழ்க்கையை நொந்து போய் விட்டது, வாழ்க்கையில் நம்ம தாம்புக்கயிறே கதி என்று இருந்தோம். ஆனால் இனிமேல் வந்து எங்களுக்கு எல்லா வகையிலையும் சாதாரண ஒரு நார் கூட பாம்பாக தெரிஞ்சு இப்போ பாம்பு கூட எங்களுக்கு நாராக தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கண்டிப்பாக வரக்கூடிய குரு பயிற்சி சனி வர்ற சனி உங்களுக்கு சொல்லியாச்சு. அடுத்து ராகு 4ஆம் இடம். ராகாம் இடம் சுகஸ்தானத்தை கொடுக்கறது தான். கும்பத்தில் இருக்கார், அவரும் மத்தியம பலன் தான். ஆனால் நான் சொல்ல வந்தது எல்லாமே குரு 3 ஆண்டுகளில் குரு உங்களுக்கு 2க்கு 5க்குரிய குருங்க. 2ஆம் பாவத்துக்கு அதாவது உங்களுக்கு குரு எங்கே இருந்தாலும் சரி அந்த பாவகத்தை மாற்றாமல் பல நன்மைகளை, பாவகத்தை மாற்றாமல் பல நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஆண்டாக மாறும் என்பதில் மாற்று கருத்து அல்ல விருச்சிக ராசி நேயர்களுக்கு. அப்போ விருச்சிக ராசிக்கு 12ஆம் இடத்தை பாருங்கள். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை 5ஆம் பார்வையை பார்க்குறாரு. 12ஆம் இடத்தை 5ஆம் பார்வையை பார்க்குறாரு. அதுக்கு அடுத்தது கண்டிப்பாக 1 2 3 4 5 அப்போ விருச்சிக ராசி 12ஆம் இடம் இல்லையா? அப்போ 12ஆம் இடத்தை 5ஆம் பார்வை பார்க்குறாரு. அப்போ கண்டிப்பாக விரயங்கள் சுப விரயம் ஆக்கிக்கிட்டு வீட்டில் மங்களகரமான காரியங்கள், மேலே கட்டுற தாலிங்கிறாங்களா அந்த மாதிரி வரக்கூடியது அயன சயன போகத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டா மாறும். அதே மாதிரி உங்களுக்கு ராசிக்கு 12, இங்கிட்ட உங்கள் ராசிக்கு 2. அப்போ ராசிக்கு 2ஆம் இடம் 7ஆம் பார்வை, ராசிக்கு 2ஆம் இடத்தை 7, ராசிக்கு 2ஆம் இடத்தை 7. அப்போ திருமண வைபவங்கள், குழந்தை பாக்கியங்கள், தனம் சம்பந்தப்பட்ட அனைத்து தொழிலும், தனம் சம்பந்தப்பட்ட அனைத்து தொழிலும் செய்யக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு மாறும். பார்த்தீங்களா? உங்கள் ராசிக்கு 2 3 4. அதுக்கடுத்து உங்கள் ராசிக்கு விருச்சிக 4ஆம் வீடு 9ஆம் பார்வை பாருங்கள். 4 சுகம், 4 தாயார் வெளில என்னென்ன சொத்து வருது, தாயார் வெளில என்னென்ன நலன்கள், தாயார் வெளில என்னென்ன நன்மைகள், இது எல்லாமே 9ஆம் பார்வை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாக மாறும் விருச்சிகத்துக்கு என்பதில் மாற்று கருத்து இல்லை. நல்லா கேட்டுக்கோங்க. நல்ல ஒரு எத்தனை கோட்சாரத்தில் பலன் வந்தாலும் உங்கள் தசாபத்தி வரும்போது மிக அபிரிதமான தசாபத்தியோட குறுபலமும் சேர்த்து வரும்போது ஒரு எல்லையில்லாத லாபத்தையும் ஒரு எல்லையில்லாத உயர்ந்த நிலையையும் கொடுக்கக்கூடிய ஆண்டாக மாறும். வடக்கு முகவுள்ள அம்மன் வழிபாடு, வடக்கு முகவுள்ள அம்மன் வழிபாடு, அதோட ஆஞ்சநேயர் வழிபாடு எல்லாத்தையும் பண்ணிட்டு வாங்க. நிச்சயமாக வெற்றி மேல் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஆண்டாக மாறும். அனுசம் விசாகம் கேட்டை ரொம்ப முக்கியமான சமாச்சாரமான உள்ள அரசியல் மாற்றங்கள், மனசை போட்டு குழப்புறது எல்லாம் நிலைஞ்சு ஒரு நிறைஞ்ச மனசோடு வரக்கூடிய
ஆண்டாக மாறும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. அடுத்த விருச்சகம் 58%.